பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி தமிழில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து 6th to 12th வரை இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ தமிழ் புக்காக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள இன்சைட்லேயுமே நிறைய வார்த்தைகள் வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிரித்தெழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரிக்க போகிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டாக பிரிக்கும்போது அந்த 2 வார்த்தையும் பொருள் கொடுக்கணும். புரியுதா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரிக்கக்கூடிய பிரித்தெழுதுக கரெக்டு. இப்போது முன்னாடி இருக்கிற வார்த்தை புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நிலைமொழின்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிறது வருமொழின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிலைமொழியில் இருக்கிற வார்த்தை எல்லாருக்கும் பிரிச்சுருவீங்க கண்டிப்பாக பொருள் கொடுக்குற மாதிரி. ஆனால் வருமொழியில் இருக்கிற வார்த்தை தான் யாருக்குமே வந்து பொருள் வராது. பொருள் தெரியலனாலும் ஏதோ ஒன்றத்தை போட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 வார்த்தையும் பொருள் வரணும் பர்ஃபெக்டாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரித்தது கரெக்டு. இப்போ அதிகமாக எப்படி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்கன்னா, 2 வார்த்தை பிரிக்கிற மாதிரி ஒரு கொஷினோ 2 கொஷினோ கேட்டுறாங்க. பட் ஆனால் மோர் தேன் 2 கொஷின் எதில் கேட்குறாங்கன்னா 3ஆக பிரிக்கிற மாதிரி, 3ஆவோ 4ஆவோ பிரிக்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு 2000 பிரித்தெழுதுக வாச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிரித்தெழுதுகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? இப்போது நான் சில விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போது தென் திசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? தென் கூட்டல் திசைன்னு பிரிப்பீங்க. ஆனால் அது ராங். புரியுதா? தென் திசை அப்படின்னா தெற்கு கூட்டல் திசைன்னு தான் பிரிக்கணும். எப்பவுமே திசைகள் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு இந்த 4ஐயும் வேறு ஏதாவது ஒரு வார்த்தை கூட சேர்த்து வேறு மாதிரியான வார்த்தையாக கொடுத்துருக்கலாம். தெற்குங்கிறது தென், புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள், வட திசை அப்படின்னா வடக்கு கூட்டல் திசை, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பிரிக்கும் போது எப்படி வரணும் அப்படின்னா அந்த பெயரை முழுசாக நீங்கள் உச்சரிக்கிற மாதிரி கொண்டு வரணும். தெற்கு கூட்டல் வடக்கு கூட்டல் கிழக்கு கூட்டல் மேற்கு கூட்டல். இந்த கான்செப்ட் வந்து உங்களோட பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்பர்ஸில் வர்ற சில கேள்விகள். எக்ஸாம்பிளுக்கு இரு கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது எப்படி பிரிப்பீங்க? இரு கூட்டல் கை அப்படின்னு பிரிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதுதான் இருக்கும். அது தப்பு. இரு கைனா 2 கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கணும். எப்பயுமே நம்பர்ஸில் சொல்கிற மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்னா நீங்கள் அதை பிரிக்க வேண்டியது அந்த நம்பர் தெளிவாக உச்சரிப்போடு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். 10 10 கூட்டல் 10 இந்த கான்செப்ட் வரணும். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். புறநானூறு கமெண்ட் பண்ணுங்கள். புறநானூறு பிரித்தெழுதுக. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 இதுதான் கரெக்டு. புறநானூறு அப்படின்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படிங்கிறது தான் கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பர்ஃபெக்டாக வந்து நோட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாக இருக்க போகுது. பாகற்காய் பிரித்து சொல்லுங்கள். பாகற்காய். சூப்பர் தீபிகா சிஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாகவே யோசிக்கிறீங்க. கன்ஃபார்ம் இந்த குரூப் 4 பாஸ் ஆகிடலாம். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகே, அடுத்தது வந்துடுங்க. பாகற்காய் பிரித்தெழுதுக சொல்லுங்கள். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சூப்பர். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அன்மொழித்தொகை. அன்மொழித்தொகை பிரித்து சொல்லுங்கள். அன்மொழித்தொகை. 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 அவ்வளோதானா? 2 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அன்மொழித்தொகைக்கு என்ன ஆன்சர் வரும்? அன்மொழித்தொகை. இன்னும் யாருமே தமிழ் புக் படிக்கல அப்போ? தமிழ் புக் படிக்கலையா இன்னும் யாரும்? 6th புக்லேயே இருக்குமே அன்மொழித்தொகை. எல்லாருமே தப்பு. அன்மொழித்தொகை. பிரியா என்ன பண்ணுறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அன்மொழித்தொகைக்கு என்ன வரும்?
அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. ஞாபகம் இருக்கா இல்லையா? படிச்சிருக்கீங்களா யாராவது? இல்லையா? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, அன்மொழி தொகை. புரியுதா? இப்படி தான் கேட்பாங்க கேள்வி. இதுவே ஈஸியான கேள்வி தான், இதெல்லாம் கஷ்டமான கேள்வி கிடையாது. கஷ்டமான கேள்விங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை நோட் பண்ணிக்கோங்க. அன்மொழி தொகைனா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரி, ஓகே. அஞ்சிலோதி அப்படின்னு ஒரு வார்த்தை. அஞ்சிலோதி, இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட்டில் இருக்க பாருங்கள். அஞ்சிலோதி எப்படி பிரித்து எழுதலாம்? லாஸ்ட் குரூப் 2 கொஷின் இது. லாஸ்ட் குரூப் 2 2024 குரூப் 2ல கேட்ட கொஷின். அஞ்சிலோதி நான் போடுறேன் பாருங்கள் ஆன்சரு. இப்படி தான் பிரிக்கணும். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம் கூட்டல் சில் கூட்டல் ஓதின்னும் கொடுத்துருக்காங்க. சில் அப்படின்னா ஏதாவது பொருள் இருக்கா? கிடையாது. சில அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் பொருள் இருக்குது. அதனால் அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இதுதான் அஞ்சிலோதி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இப்படி தான் இதை பிரிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊன் பொதிய விழா, இதுவும் லாஸ்ட் குரூப் 2ல கேட்டது. ஊன் பொதிய விழா, இதுக்கு பிரித்து சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது. ஊன் பொதிய விழா. ஊன் பொதிய விழா. ஊன் பொதிய, இப்படி தான் சொல்வீங்கன்னு தெரியும். ஊன் கூட்டல் பொதி கூட்டல், ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் தோணும், உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். பட் ஆனால் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் நான் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. சரி, இன்னுன்னு வந்துருச்சு, அது ஊனுன்னு மாற்றிக்கோங்க. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் விழான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆனால் அது தப்பு. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் விழான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வரக்கூடாது. ஊன் பொதிய விழா அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. இன்னும் வந்துடுச்சு தவறா, அதை மாற்றிக்கோங்க. ஊன் கூட்டல் பொதி கூட்டல், திரும்பவும் கூட கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள், பொதி கூட்டல் அவிழா. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஊன் பொதிய விழா அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. புரியுதா? இப்படி தான் இருக்கும். அடுத்தது சொல்கிறேன். மட்கலம், பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். மட்கலம், யாராவது கரெக்டாக சொல்கிறீங்களா பார்ப்போம், சொல்லுங்கள். மட்கலம். ஆப்ஷன் இல்லாமல் சொல்லணும், அதுக்கு உங்களை நான் ரெடி பண்ணணும், அதுதான் என்னோடய வேலை. ஆப்ஷன் கொடுத்து சொன்னாலும் கரெக்டாக இருக்காது. மண் கூட்டல் களம், சூப்பர், எக்ஸாக்ட் ஆன்சர். மட்கலம் அப்படின்னா மண் கூட்டல் களம். சரி, ஓகே. கயன் முள், உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கயன் முள் பிரித்து சொல்லுங்கள். கயன் முள். கயன் முள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன், இதை பிரித்து சொல்லுங்கள் பார்ப்போம். கயல் கூட்டல் முள், சூப்பர். கயல் கூட்டல் முள் தான் வந்து கயன் முள் அப்படிங்கிறது. கண் நன்று அப்படின்னு ஒரு வார்த்தை. கண் நன்று, இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கண் நன்று. கரெக்டாக நான் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கும் நீங்கள் பிரிச்சிருக்கிறதும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கண் நன்று அப்படிங்கிறது கரெக்டானு பாருங்கள். நான் போட்டிருக்கிறது 2 சுழியின், நீங்கள் பிரிச்சிருக்கிறது 3 சுழியின். ஸோ அதனால தான் நான் கமெண்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கண் நன்று, இது எப்படி பிரிக்கலாம்? 2 சுழி நகரம் என்னவா மாறும்? லகரமாக மாறிடும். ஆக்சுவலி இதுக்கு வந்து புணர்ச்சி விதிகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் டேரெக்டாக வார்த்தைகளையே சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. கடைசியாக வேணால் புணர்ச்சி விதியை புரிய வைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுங்களேன்னு தவிர அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். நகரம் லகரமாக மாற்றம் அடையும். கண் கூட்டல் அன்று அப்படின்னு போட்டால் கரெக்டாக, அப்படின்னா அந்த கண்ணுக்கு வந்து மீனிங் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 சுழி இன்னும் தான் இருக்குது, அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கல் கூட்டல் நன்று. புரியுதா? கல் கூட்டல் நன்று, அதான் கண் நன்று அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. கல் கூட்டல் நன்று, இந்த லகரமும் அந்த நகரமும் ஒன்றா சேர்ந்து நகரமாக மாறிடும், கண் நன்று அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? கல் கூட்டல் நன்று, கண் நன்று அப்படின்னு வரும். அடுத்து வந்து பச்சூன் அப்படின்னு ஒரு வார்த்தை.
பச்சூன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரித்து சொல்லுங்கள். பச்சூன். கல் கூட்டல் நன்று கமெண்ட் பண்ணிட்டேனே. கல் கூட்டல் நன்று கமெண்ட் பண்ணிட்டேன். பசுமை கூட்டல் ஊன். பச்சூன் அப்படின்னா பசுமை கூட்டல் ஊன். சூப்பர். அடுத்தது கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். தெரியாதவங்க அந்த கொஷினை எழுதி பதிலையும் எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். களிற்று மறுப்பு. பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். களிற்று மறுப்பு. களிற்று மறுப்பு. அதில் ரூ வந்து ராங்காக வந்துருச்சு, அதனால் அது பார்த்துக்கோங்க. மறுப்பு ரூ வந்து இந்த ரூ வரக்கூடாது. களிற்று மறுப்பில் ரூ மாற்றிக்கோங்க. களிற்று மறுப்பு. அது ஆக்சுவலி இதில் சேஞ்ச் ஆயிடுது. நம்ம டைப் பண்ண அதுவே சேஞ்ச் ஆயிடுது. களிற்று மறுப்பு இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் கரெக்டு. களிற்று மறுப்புனா களிறு கூட்டல் மறுப்பு, அவ்வளோதான். களிறு கூட்டல் மறுப்பு, அவ்வளோதான். 2 வார்த்தை தான். களிறு கூட்டல் மறுப்பு. களிறு கூட்டல் மறுப்பு, இதுதான் ஆன்சர். களிற்று மறுப்பு அப்படின்னா களிறு கூட்டல் மறுப்பு, இதுதான் ஆன்சர். எப்பவுமே அந்த இற்று அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சுவற்றில் அப்படின்னா சுவரில் அப்படின்னு வரணும். களிற்று அப்படின்னா களிறு அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஆற்றுக்கரை. ஆற்றுக்கரை இது என்னவா வரும் பிரிச்சா? ஆற்றுக்கரை. பிரித்து பாருங்க. ஆறு கூட்டல் கரை, அதுதான் கரெக்டு. ஆற்று கூட்டல் கரைன்னு போடக்கூடாது, ஆறு கூட்டல் கரைன்னு தான் போடணும். அந்த ஒற்று வந்து வெளியே போயிடும் பிரிக்கும்போது. ஆறு கூட்டல் கரை அப்படின்னு வரணும். கண்ணீர் பிரித்தெழுதுக. கண்ணீர் பிரித்தெழுதுக. சொல்லுங்க பார்ப்போம். கண்ணீர். கண் கூட்டல் நீர். சூப்பர். இது எல்லாமே போட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னன்று. இந்த வார்த்தைக்கு பாருங்க. முன்னன்று தெரியுதா பார்ப்போம். முன்னன்று அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? முன்னன்று பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். யோசிங்க. முள் கூட்டல் அன்று தப்பு. முள் கூட்டல் அன்று வராது. முன்னன்று. முள் கூட்டல் அன்று வராது. பாதி கரெக்டு பாதி தப்பு. முள் கூட்டல் நன்று அதுதான் கரெக்டு. முள் கூட்டல் நன்றுங்கிற வார்த்தை தான் கரெக்டு. புரியுதா? முள் கூட்டல் நன்று, முன் நன்று, இதுதான் கரெக்டு. அடுத்து வந்து சிற்சில. இந்த வார்த்தையை பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். சிற்சில. சிற்சில். சூப்பர். அந்த கரெக்டான வார்த்தை. சில கூட்டல் சில. பல்பனி. 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 பல கூட்டல் பனி. பெருங்கடல். பெருமை கூட்டல் கடல், அப்படிதான் பிரிக்க முடியும். அடுத்து களிற்றி யானை அப்படின்னு ஒரு வார்த்தை. களிற்றி யானை. சொல்லுங்க பார்ப்போம். களிற்றி யானை. களிறு கூட்டல் யானை. சூப்பர். களிறு கூட்டல் யானை, எக்ஸாக்டாக கரெக்டு. பல்கலைகள். பல்கலைகள். பல கூட்டல் கலைகள். ஓகே. ஒரு கொஷின் போடுறேன் பாருங்க. இப்படி தான் கேள்வி வரும்.
இன்னதென்று அருகிலாமே. பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். இன்னதென்று அருகிலாமே. இன்னது என்று அருகிலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அது? சூப்பர் சூப்பர். இன்னது கூட்டல் என்று கூட்டல் அருகிலாமே. அந்த வார்த்தையை படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் பிரிக்க முடியும். அவ்வளோதான். அடுத்த வார்த்தை பாருங்க. திங்கள் ஒன்றிருப்பெண். திங்கள் ஒன்றிருப்பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. திங்கள் கூட்டல் ஒன்று கூட்டல் இருப்பேன் கிடையாது, இருப்பெண். ஒற்றை கொம்பு தான் வரணும். இருப்பெண். திங்கள் கூட்டல் திங்கள் ஒன்றிருப்பெண். திங்கள் கூட்டல் ஒன்று கூட்டல் இருப்பெண். ஓகேவா? ஒற்றை கொம்பு வரணும். ஓகே ஓகே. அடுத்து கமெண்ட் பண்ணுற பாருங்க. மாமணிக்கரசு. 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 மாமணி அரசு. மா கூட்டல் மணி கூட்டல் அரசு. மாமணி அரசு. இது இந்த இடத்துல இப்படி கேட்கும்போது மாமணி கூட்டல் அரசுன்னு போட்டுக்கோங்க. மான்னு தனியாக வேண்டாம். மாமணி ரெண்டும் சேர்த்து போட்டு அரசு தனியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மாமணி கூட்டல் அரசு. அடுத்த வார்த்தை கலரொலுகிலன். 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 ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கலரொலுகிலன். மற்றவங்களாம் என்னாச்சு கமெண்ட் பண்ணுங்க. கலல் கூட்டல் தொழுகிலன். அதான் ஆன்சர். கலல் கூட்டல் தொழுகிலன். நோட் பண்ணிக்கோங்க. கலல் கூட்டல் தொழுகிலன். கலல் கூட்டல் தொழுகிலன். கலரொலுகிலன் அப்படின்னு வரும். கலல் கூட்டல் தொழுகிலன். அடுத்தது கமெண்ட்ல இருக்கு பாருங்க. கனக கற்பச்சோலை. கனக கற்பச்சோலை அப்படின்னு ஒரு வார்த்தை. கனக கற்பச்சோலை. கனகம் கூட்டல் கற்பம் கூட்டல் சோலை. சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ இடை. ஆ இடை. இந்த வார்த்தைக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆ இடை. பட் ஆனால் அதோட ஒரிஜினலான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. குரில் ஆதா கரெக்டு.
அடுத்தது செம்பொற்சிலம்பு. 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 சொல்லுங்க எல்லாரும், செம்பொற்சிலம்பு. செம்பொற்சிலம்பு, சிலை கிடையாது. செம்மை கூட்டல் பொன் கூட்டல் சிலம்பு, அதான் கரெக்ட். செம்மை கூட்டல் பொன் கூட்டல் சிலம்பு. அடுத்த வார்த்தை பாருங்க, களத்திற்றருகுவென். அதுக்கு வந்து செம்மை கூட்டல் பொன் கூட்டல் சிலம்பு தான் கரெக்ட். அடுத்த வார்த்தை களத்திற்றருகுவென். களத்திற்றருகுவென். இந்த வார்த்தையை ட்ரை பண்ணுங்க, களத்திற்றருகுவென். களத்திற்றருகுவென். கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. அதுக்கான ஆன்சர் களத்தில் கூட்டல் தருகுவென். களத்தில் கூட்டல் தருகுவென். களத்திற்றருகுவென் அப்படின்னா களத்தில் கூட்டல் தருகுவென். நான் போட்டிருக்கேன் பாருங்க, அதான் ஆன்சர். களத்தில் கூட்டல் தருகுவென். அடுத்த வார்த்தை நற்கரிந்தனை. 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 நற்கரிந்தனை ட்ரை பண்ணுங்க. நற்கரிந்தனை. நோ. நற்கரிந்தனை. வேற யாராச்சும்? நன்கு கூட்டல் அறிந்தனை. சூப்பர், எக்ஸாக்டான ஆன்சர். நன்கு கூட்டல் அறிந்தனை. நன்கு கூட்டல் அறிந்தனை, அதுதான் கரெக்ட். நற்கரிந்தனைனா நன்கு கூட்டல் அறிந்தனை. அடுத்தது ஆக்சுவலி ஆமாம், அந்த வார்த்தையை அப்படியும் சொல்லலாம். நற்கரிந்தனைன்னு சொல்லலாம், நன்கரிந்தனைன்னு சொல்லலாம். பட் பிரிக்கும் போது நம்ம கரெக்டாக பிரிக்கணும். அடுத்து சின்னாள், அதை பிரித்து சொல்லுங்க. சில கூட்டல் நாள் தான் கரெக்ட். சின்னாள் அப்படின்னா சில கூட்டல் நாள். சில கூட்டல் நாள். சில கூட்டல் நாள்னு பிரிக்கணும் சின்னாள் அப்படிங்கிறத. நான் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே 12th, போன டைம் 12th இருந்தே 2 கேள்வி கேட்டாங்க, இல்லை ஓல்டு 12th புக்கில் இருந்து. அதனால நான் எடுத்தோடனே ஓல்டு 12th 11th வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா மட்டுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. எதெல்லாம் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுதோ, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கூறும் படை. கூறும் படை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை எப்படி பிரிக்கலாம்? கூறும் படை. கூர்மை கூட்டல் படை. சூப்பர். அடுத்த வார்த்தை பாருங்க, பல்சான்றீரே. இந்த வார்த்தையை பிரிங்க. பல்சான்றீரே.
பல் சான்றீரே. பல கூட்டல் சான்றீரே. சூப்பர், எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்து முது சுருதி. இந்த வார்த்தையை ட்ரை பண்ணுங்க. முது சுருதி. முது சுருதி. முதுமை கூட்டல் சுருதி. சூப்பர். கரெக்டான ஆன்சர் தான், முதுமை கூட்டல் சுருதி. அடுத்தது பாருங்க, காலமாங்கிழவன். அடுத்த வார்த்தை காலமாங்கிழவன். காலமாங்கிழவன். யோசிச்சு பாருங்க, காலமாங்கிழவன். காலமாங்கிழவன். காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன். காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன். காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன், அதான் அதுக்கான ஆன்சர். காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன். அடுத்த வார்த்தை எலிட்ரமில். எலிட்ரமில். எழில் கூட்டல் தமிழ். சூப்பர். அடுத்த வார்த்தை பாருங்க, எண்ணரும் தமிழ். என் அரும் தமிழ். என் அரும் தமிழ். என் கூட்டல் அருமை தமிழ். சூப்பர், எக்ஸாக்டான ஆன்சர். என் கூட்டல் அருமை கூட்டல் தமிழ். நுண்டுளி அப்படின்னு ஒரு வார்த்தை. நுண்டுளி. நுண்டுளி. நுண்டுளினா என்ன வரும்? நோ, கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நுண் கூட்டல் துளியா? நோ. நுண்டுளி. பண்பு பெயர் புணர்ச்சி வரும் அந்த இடத்துல. ஒரு க்ளூ கண்டுபிடிங்க இப்போ. சூப்பர். நுண்மை. உளி வராது அந்த பக்கம். நுண்மை கூட்டல் துளி. கரெக்ட். நுண்மை கூட்டல் துளி. நுண்மை கூட்டல் துளி தான் கரெக்ட். அடுத்தது முன்னூல். இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. முன்னூல். மூன்று கூட்டல் நூல். கரெக்ட். மூன்று கூட்டல் நூல். அடுத்து கொடுங்கண். இந்த வார்த்தையை பிரித்து பாருங்க. கொடுங்கண். கொடுமை கூட்டல் கண். சூப்பர். அடுத்த வார்த்தை பாருங்க, துயிலா நின்ற. துயிலா. துயிலா நின்ற. துயிலா நின்ற. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. துயிலா நின்ற. வேற யாராச்சும் போடுங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் நான் போட்டிருக்கேன் பாருங்க. சாரி, தப்பாக வந்துருச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. துயில் கூட்டல்
இது வேறு அதுவே மாறிக்குது. துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆ அப்படின்னு வரும். துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆ. புரியுதா? இதுதான் கரெக்டு. துயில் திரும்பவும் தப்பாக வருது. ஆ வந்து மிஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. நின்றுக்கு முன்னாடி ஆ போட்டுக்கோங்க. அதாவது இந்த வார்த்தை வரணும். ஆனின்று, துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆ இப்படின்னு வரணும். கரெக்டான ஆன்சர் அதுதான். புரியுதா? அதுவே வந்து மாறிக்குது. துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் அது ப்ளஸ் ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி மாறிடுது. துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆன் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டு. துயில் ஆனின்று அப்படின்னா துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆ. ஆமாம், அது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு டைம் வரும். அதனால தான் அந்த பகுப்பதம் சொல்லித்தரணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது சொல்லித்தந்தால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் டேரெக்டாக உங்களுக்கு வந்து கஷ்டமான வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன் ஃபுல்லாக. இதை வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம். பகுப்பதொருப்பிலக்கணம்னு சொல்கிறத விட இது வந்து எக்ஸாக்டாகவே இப்படி தான் இது பிரிக்கணும், பிரித்து எழுதுகளை. ஓல்டு தமிழ் புக்கில் இப்படி தான் இருக்குது. 11th 12thலாம் கொஞ்சம் டஃபஸ்ட்டான வேர்ட்ஸாக இருக்குது. அவங்க கேள்வியும் அதை தான் கேட்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். நீங்கள் அங்கே போய் எதையும் பிரிக்கிறது அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும். ஸ்கூல் புக்கை தாண்டி அவன் கேட்க போகிறது இல்லை பிரித்து எழுதுகலாம். புக்கில் இருக்கிறத தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? துயில் கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆ. அடுத்து வந்து குறுவலை. குறுவலை போட்டிருக்கேன் பாருங்க. குறுவலை. ஓகே, கரெக்டு தான். வலை, குறுமை கூட்டல் வலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிரித்தெழுதுக. செவ்வாய். செம்மை கூட்டல் வாய். சூப்பர். செம்மை கூட்டல் வாய். இந்த வார்த்தை ட்ரை பண்ணுங்க. செஞ்சுட்டெருள். 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 இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர், பார்த்துக்கோங்க. செம்மை கூட்டல் சுட்டு கூட்டல் உரல், அதான் செஞ்சுட்டெருள். செம்மை கூட்டல் சுட்டு கூட்டல் உரல் அப்படின்னு வரும், அதான் செஞ்சுட்டெருள். அடுத்த வார்த்தை பாருங்க, பேதுராதடைத்து. அடுத்த வார்த்தை பேதுராதடைத்து. பேதுராதடைத்து. இதுக்கான ஆன்சர் பேதுராதடைத்து அப்படின்னா பேதுராது கூட்டல் உடைத்து. பார்த்துக்கோங்க, நானே போட்ட ஆன்சர் பேதுராது கூட்டல் உடைத்து. அடுத்த வார்த்தை வெவ்விடம். வெவ்விடம்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க. வெவ்விடம். என்ன வரும்? வெவ்விடம். வெம்மை கூட்டல் இடம். வெம்மை. வெம்மை. வெவ்விடம்னா வெம்மை கூட்டல் இடம்.
ஆக்சுவலி வெம்மை கூட்டல் விடம், இடம் கிடையாது விடம். வெம்மை கூட்டல் விடம், வி வி விடம். ஐயோ இது வேற தப்பாக வருது. வெம்மை கூட்டல் விடம். ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ப்ளஸ்ஸை போட்டாலே மாறிடுது. எஸ் கரெக்ட். வெம்மை கூட்டல் விடம், அதான் வெவ்விடம். வெம்மை கூட்டல் விடம் அதுதான் வந்து வெவ்விடம். அடுத்து வளத்தால். புதுசாக இருக்கிற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த புக்கும் வாங்க வேண்டாம், இதை வச்சு மட்டும் படிங்க, எல்லா சாப்டரும் போதுமானது. வளத்தால் பிரித்து எழுதுங்க. வளத்தால். வளம் கூட்டல் தாள். கரெக்டான ஆன்சர் வளம் கூட்டல் தாள். அடுத்த வார்த்தை நீண்டிருள் உள்ளார்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்னாச்சு சொல்லுங்க. நீண்டிருள் உள்ளார்ந்த. நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தையே வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது பாருங்களேன், அது கொஞ்சம் யோசிங்க ஏன் அப்படி வருதுன்னு. நீண்டு கூட்டல் இருள் கூட்டல் உள்ளார்ந்த கரெக்டாக சொல்கிறீங்க, பட் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது எல்லாருதுமே. நீங்கள் போட்டிருக்கீங்களே அதான் கரெக்டு. தீபிகா கரெக்டு தான். கிஷோர் நீண்டு கூட்டல் இருள் கூட்டல் உள்ளார்ந்த கரெக்டு. வெண்தளல். வெண்தளல். வெண்தளல் அந்த வார்த்தையை ட்ரை பண்ணுங்க. ஓகே, வெம்மை கூட்டல் தளல் சொல்லலாம். கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து அடுத்த வார்த்தை நாட்டபிமானம். வெம்மை கூட்டல் தளல் தான் கரெக்டு. வெம்மை இம்மு வரணும், இன்னு கிடையாது, இம்மு மகரம். வெம்மை கூட்டல் தளல். நாட்டபிமானம் சூப்பர் ஆன்சர். நாடு கூட்டல் அபிமானம். நாடு கூட்டல் அபிமானம். கணங்கணம். கணங் கணம் இந்த வார்த்தையை பிரித்து சொல்லுங்க. கணம் கூட்டல் கணம் சூப்பர். அடுத்த வார்த்தை மென்கானகம். 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 மென்மை கூட்டல் கான் கூட்டல் அகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. கானகம்ங்கிறதையும் பிரிக்கிற மாதிரி வரும். மென்மை கூட்டல் கான் கூட்டல் அகம். எக்ஸாக்டான ஆன்சர். சூப்பர் சூப்பர். அடுத்து ஆகாறு. 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 கரெக்டு தான். ஆகு கூட்டல் ஆறு கரெக்டு தான். ஆகு கூட்டல் ஆறு. அடுத்து தூண்டலிர். 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 தூண் கூட்டல் தளிர் அவ்வளோதான்.
ரொம்ப யோசிக்காதீங்க. தூண் கூட்டல் தளிர். தூண் கூட்டல் தளிர், அதான் தூண்டளிர். அடுத்த வார்த்தை பூந்தொடை. பூந்தொடை. பூ கூட்டல் தொடை, அவ்வளோதான். கரெக்டு தான். அடுத்த வார்த்தை கய நெடுங்கன். நே வந்து அது கிடையாது, இந்த நே வரணும், நோட் பண்ணிக்கோங்க. கய நெடுங்கன். கய நெடுங்கன். சூப்பர். கயல் கூட்டல் நெடுமை கூட்டல் கண். கயல் கூட்டல் நெடுமை கூட்டல் கண். அதுக்கடுத்து இன்னறம் புரள அப்படின்னு ஒரு வார்த்தை. இன்னறம் புரள. இன்னறம் புலர. ஓ போடலையா? இன்னறம் புலர. இதுக்கு யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். இன்னறம் புலர. இல்லை, யாருன்னா சுதான்றவங்க கிட்ட கிட்ட நெருங்கிட்டாங்க. நீங்கள் தீபிகாவும் ஒரு அளவுக்கு நெருங்கிட்டீங்க. சரி, நானே போடுறேன். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர். பார்த்துக்கோங்க. இனிமை கூட்டல் நரம்பு கூட்டல் உலர. இன் நரம்புலர. இனிமை கூட்டல் நரம்பு கூட்டல் உலர. எப்படி தான் கேட்பானுங்க, புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது? படிக்கல அப்படின்னா எஸ், அதுதான் விஷயம். அதனால தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். பாருங்களேன், இந்த குரூப் 4 இந்த கேள்வி வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் இந்த இன் நரம்புலர அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரித்ததெல்லாம் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பிரிச்சிங்களோ அதெல்லாம் ஆன்சர் ஆப்ஷனாக இருக்கும். நான் பிரித்தது டி ஆப்ஷனில் வச்சுருப்பான், மீதி 3 ஏபிசியில் வச்சுருப்பான். ஏன்? நீங்கள் பிரிக்கிறது ஏபிசிலேயே இருக்கும், அதனால் ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடுவீங்கன்றது அவனுக்கு ஒரு நம்பிக்கை. மேக்ஸிமம் நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். பிரிக்க தெரிலனா டி ஆப்ஷன் தான் போடணும். ஏன்னா அவன் வந்து எடுத்துகிட்டு போய் அதை டியில் தான் வைப்பான், ஏபிசியில் வைக்கவே மாட்டான். நம்ம மைண்டு வந்து பிஏ இது ரெண்டாக தான் யோசிக்கும், அதுக்கப்புறம் சிஏ யோசிக்கும், லாஸ்ட்டாக தான் டி பக்கமே வருவோம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம டக்குன்னு ஒரு பார்த்தோன்னே நமக்கு ஒரு பிரித்தெழுதுக தோணும். அது டக்குன்னு நம்ம யோசிச்சது ஏ ஆப்ஷன்லேயே இருக்கும். சூப்பராக எத்துடா நம்ம அப்படின்னு நினச்சி நம்ம மார்க் பண்ணுவோம். சோலி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் பிரித்தெழுதுக மட்டும். இப்போது இந்த கேள்விலாம் பார்க்க உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், புரியுதா? அதனால் அதை வச்சு நீங்கள் லாஜிக்கலாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக 4 ஆப்ஷனையும் பிரித்து எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து போடுற மாதிரி வரணும். அப்போது இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க கரெக்டாக. இனிமை கூட்டல் நரம்பு கூட்டல் உலர. டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் பார்க்காம போனால் தான் தப்பு. பார்க்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து கரெக்டாக போட முடியாது. ஆக்சுவலி இந்த வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குது சிலதெல்லாம். பட் ஆனால் அப்படி தான் கேட்பாங்க. நம்ம அதுக்கேற்றுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த வார்த்தை பாருங்கள், உரிமேறி துவுண்டது.
அதாவது உருமேரிது உண்டது அப்படின்னு படிக்கணும். இதை உருமேரிது உண்டது, உருமேரிது உண்டது அப்படின்னு வார்த்தை. நானே போட்டுடுறேன், யோசிச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர் பாருங்க. உருமேறு கூட்டல் இது கூட்டல் உண்டது, உருமேறு கூட்டல் இது கூட்டல் உண்டது. உருமேறு கூட்டல் இது கூட்டல் உண்டது. அடுத்தது நான் போட்ட ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க. உருமேறு கூட்டல் இது கூட்டல் உண்டது. அடுத்து எலிட்ரகை. 1 kg ஸ்ட்ரெஸ். பயப்படாதீங்க, படிச்சிட்டோன்னா போதும், படிக்கலைன்னா தான் பிரச்சனை. நம்ம தான் படிச்சிட்டோமே, அப்புறம் என்ன? படிக்காமல் விட்டாதான் தப்பு. நம்ம படிச்சிட்டோம், நம்ம ஏன் பயப்படணும்? இப்போ தெரியுதா பிரித்தெழுதுக்கே வந்து 2 மணி நேரம் தேவைன்னு. எலிட்ரகை. எலிட்ரகை அப்படின்னா எழில் கூட்டல் தகை, எழில் கூட்டல் தகை. அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஆன்சர் சொல்ல சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மனசெல்லாம். பட் எழுதுங்க, வேறு வழி கிடையாது. சிம்பிளானதெல்லாம் கேட்டால் நம்ம எழுதிடுவோம். அதனால தான் இப்படி கேட்குறாங்க வித்தியாசமாக. எழில் கூட்டல் தகை, அதான் எலிட்ரகை. நம்ம கிளாஸ் இருக்கிற வரையும் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. 100க்கு 100 உறுதி. பைந்தார் அடுத்த வார்த்தை. பைந்தார். சூப்பர். பசுமை கூட்டல் தார். அடுத்த வார்த்தை பாருங்க. அருநலங்கவினி. 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 கரெக்டு தான். அது என்ன இன்னு நீலாம் வித்தியாசமாக போட்டிருக்கீங்க நீங்கள். அருமை கூட்டல் நலம் கூட்டல் கவினி. கரெக்டு, சூப்பர். எல்லாருக்குமே கரெக்ட். நரம்பின் ரீமை. அடுத்தது நான் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நரம்பின் ரீமை. நரம்பின் ரீமை. நரம்பின் ரீமை. நரம்பின் கூட்டல் தீமை. நரம்பின் கூட்டல் தீமை. நரம்பின் கூட்டல் தீமைன்னே சொல்லலாம். நரம்பு கூட்டல் இன் கூட்டல்லாம் வேணாம். நரம்பின் தீமை. நரம்பின் கூட்டல் தீமை அப்படின்னு வரணும். நரம்பின் கூட்டல் தீமை. அடுத்து அதுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். சிறிதலா பொழுது. சிறிதலா பொழுது. சிறிதலா பொழுது. சிறிது கூட்டல்
அலா கூட்டல் பொழுது, அலாவும் இல்லை, அலா கூட்டல் பொழுது. சிறிது கூட்டல் அலா கூட்டல் பொழுது. சூப்பர், சுபாஞ்சலி கரெக்டாக போட்டிருக்காங்க. சிறிது கூட்டல் அலா கூட்டல் பொழுது. அடுத்தது அடுத்து பாருங்க, பரிவுதபவெடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வார்த்தையை. பரிவுதபவெடுக்கும். நோ கிஷோர். பரிவு கூட்டல் தப கூட்டல் எடுக்கும். பரிவு கூட்டல் தப கூட்டல் எடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தை ட்ரை பண்ணுங்க. தமித்து புக்குனினே. தமித்து புக்குனினே. அதுக்கான ஆன்சர் தமித்து கூட்டல் புக்கு கூட்டல் உனினே. சூப்பர் சூப்பர், கரெக்டான ஆன்சர். தமித்து கூட்டல் புக்கு கூட்டல் உனினே. அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை ட்ரை பண்ணுங்க. புகுவதெனினும். சாரி, இந்த வார்த்தை ஆக்சுவலி சரி ஓகே, இதுக்கே ட்ரை பண்ணுங்க. பட் இது எப்படி இருக்கும்னா, புகுவத்தனினும்னு இருக்கும் இந்த கேள்வி. புகுவத்தனினும்னாலும் புகுவதெனினும்னாலும் ஒரே மாதிரி தான் பிரிக்கணும். எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே மாதிரி தான் பிரித்து எழுதுக வரும். அடுத்து கலப்பை. இந்த வார்த்தையை பிரிங்க பார்ப்போம். கலப்பை. களம் கூட்டல் பை. அடுத்த வார்த்தை ட்ரை பண்ணுங்க, எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். மரங்கொக்ரச்சன். மரங்கொக்ரச்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர். மரம் கூட்டல் கொல் கூட்டல் தச்சன். எக்ஸாக்டான ஆன்சர். அடுத்து புறம்பொன்று. சூப்பர். புறம்பு கூட்டல் ஒன்று. புறம்பு கூட்டல் ஒன்று கரெக்டு. இந்த வார்த்தையை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அடுத்த வார்த்தை ஈரார் ஆண்டில். ஈரார் ஆண்டில். ஈரார் ஆண்டில். இதை எப்படி பிரிக்கலாம் யோசிச்சு பாருங்க.
கரெக்டாக வருதா? 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு கூட்டல் இல் அப்படின்னு வரும். ஆண்டில் மட்டும் இல்லாமல் ஆண்டு கூட்டல் இல். 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு கூட்டல் இல். புரியுதா? 4ஆ பிரியும் இது. அடுத்த வார்த்தை மேநிலை. மேநிலை, மேல் கூட்டல் நிலை. சூப்பர். அடுத்து நூநெறி. நூல் கூட்டல் நெறி. அடுத்தது அடுத்த வார்த்தை பொலந்தகட்டிடை நிலம். பொலந்தகட்டிடை நிலம். பொலந்தகட்டிடை நிலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எக்ஸாக்ட் ஆன்சர். பொலம் கூட்டல் தகட்டு கூட்டல் இடை நிலம். நைஸ் பிரியதர்ஷினி. பொலம் கூட்டல் தகட்டு கூட்டல் இடை நிலம். அடுத்தது சீரியல் பொலிய. அடுத்த வார்த்தை போட்டிங்களா? சீரியல் பொலிய. ஓகே ஓகே. சீர்மை கூட்டல் இயல் கூட்டல் பொலிய. நான் எந்த லீ போட்டிருக்கனோ அதே லீ தான் கீழேயும் வரணும், அதில் மாறக்கூடாது. ஆன்சர் கரெக்டு தான், அந்த லீ மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த வார்த்தை பாருங்கள். நின்றிசைத்த தாமந்திரிகை. நின்றிசைத்த தாமந்திரிகை அப்படின்ற வார்த்தை. நின்றிசைத்தாத ஆமந்திரிகை. நம்ம பிரிக்கிறது கொஞ்சம் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் 1-2 மட்டும் யோசிச்சா போதும். இசை நின்று கூட்டல் இசைத்தது கூட்டல் ஆமந்திரிகை. இப்போ எப்படி இருக்குது? நின்று கூட்டல் இசைத்தது கூட்டல் ஆமந்திரிகை. சுபாஞ்சலி கரெக்டு. ஆனால் இசைத்ததுன்னு போட்டால் தான் அந்த ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது என்ன வரும்னா நின்றிசைத்தாமந்திரிகை அப்படின்னு வரும். இன்னொரு தா வரணும். அப்போ இசைத்தது அப்படின்ற வார்த்தை வந்திருக்கணும். நின்று கூட்டல் இசைத்தது கூட்டல் ஆமந்திரிகைன்னு போட்டால் கரெக்டு. அடுத்து பேரேடு. பேரேடு. இல்லை, பேரேடு வேறு மாதிரி யோசிங்களா லைட்டாக. எக்ஸாக்ட்லி. பெருமை கூட்டல் ஏடு. ஓகே சூப்பர். அடுத்து நடுவன்மை. நடுவன்மை. அதுக்கான ஆன்சர் இதுதான். நடுவு கூட்டல் அண்மை. நடுவன்மைனா நடுவு கூட்டல் அண்மை.
நடுவு கூட்டல் அண்மைன்னு வரும். அடுத்த வார்த்தை பானால். பானால். பானால்னா என்ன வரும்? பானால். பானால் அப்படின்னா பால் கூட்டல் நாள். பானால். பால் கூட்டல் நாள். பால் கூட்டல் நாள். அடுத்த வார்த்தை கோட நீடிதல். கோட நீடிதல். கோட நீடிதல். ட்ரை பண்ணுறீங்களா இல்லை போடவா? கோடல் கூட்டல் நீடு கூட்டல் இதழ். கோடல் கூட்டல் நீடு கூட்டல் இதழ். கோடல் கூட்டல் நீடு கூட்டல் இதழ். கோட நீடிதழ். அடுத்தது தன்னேர். தன்னேர். இதுக்கான ஆன்சர் தன் கூட்டல் நேர். தன் கூட்டல் நேர், அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலி இதெல்லாம் 3 சொல்லி இன்னைக்கு வரும். தன்மை கூட்டல் நேருங்கிறது 3 சொல்லின்னா வந்துச்சுன்னா பிரிக்கலாம். இங்கே 2 சொல்லின்னு இல்லையா? அடுத்து நல்லூன். நல்லூன். ஆ 3 சொல்லின்னு வரணும். கரெக்டு. நன்மை கூட்டல் ஊன். அடுத்த வார்த்தை மைந்துரும். 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 மைந்துரும் அப்படின்னா மைந்து கூட்டல் உரும். ஓகே, மைந்து கூட்டல் உரும். மைந்துரும் அப்படின்னா மைந்து கூட்டல் உரும். அடுத்தது தீன் எனும்.
தீன் எனும். தீன் எனும். இதுக்கான ஆன்சர் தீன் கூட்டல் எனும். சூப்பர். தீன் கூட்டல் எனும். சுபாஞ்சலி கரெக்ட். தமப்பன் பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். தமப்பன். 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 தம் கூட்டல் அப்பன். சூப்பர். தமப்பன்னா தம் கூட்டல் அப்பன். இம்மு. மோகனப்பிரியா கரெக்டாக போட்டிருக்காங்க. தம் கூட்டல் அப்பன். அடுத்த வார்த்தை மலரிலாரலி. மலரிலாரலி. சூப்பர். மலரில் கூட்டல் ஆரலி. மோகனப்பிரியா கரெக்டாக போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வடவாரி நாடு. வடவாரி நாடு. வட ஆரி நாடு. அப்போ வடக்கு கூட்டல் ஆரி கூட்டல் நாடு. கரெக்ட். அடுத்தது வளருங்காவில். வளருங்காவில். வளரும். அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கணும். சூப்பர். வளரும் கூட்டல் கா கூட்டல் இல். வளரும் கூட்டல் கா கூட்டல் இல். அடுத்த வார்த்தை பேரமர்கன்னி. பேரமர்கன்னி. இந்த இடத்துல பேர் கூட்டல் அமர் கூட்டல் கன்னி அப்படின்னு வரும். பேர் கூட்டல் அமர் கூட்டல் கன்னி. இந்த இடத்துல அப்படிதான் வரும். பேர் கூட்டல் அமர் கூட்டல் கன்னி. அடுத்து அச்சிரும். அச்சிரும்.
அச்சி கூட்டல் இரும். அச்சி கூட்டல் இரும். அடுத்தது பக்ருலி. 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 வேற ஆன்சர்? பக்ருலி. பல் கூட்டல் துளி. முரட்டுக்காலை. முரட்டுக்காலை. முரட்டுக்காலை என்ன ஆன்சர்? முரடு கூட்டல் காலை. அடுத்தது பகட்டு வாழ்க்கை. பகட்டு வாழ்க்கை. இதுவும் வந்து முரடு மாதிரி தான் வரணும். பகடு கூட்டல் வாழ்க்கை. எஸ், பகடு. கூழாங்கல். அடுத்தது கூழாங்கல். சூப்பர், எக்ஸாக்ட் ஆன்சர். கூழ் கூட்டல் ஆம் கூட்டல் கல், கூழாங்கல். அடுத்த வார்த்தை பாருங்க, வெவ்விருப்பாணி. 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 வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. புக்கில் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. சரி, ஓகே. இருப்பு முளை. இந்த வார்த்தைக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இருப்பு முளை. இரும்பு கூட்டல் முளை. சூப்பர். கரெக்ட், கரெக்ட். அடுத்து பாருங்க, ஒருவருக்கு. ஒருவர் கூட்டல் கு. அடுத்த வார்த்தை பாருங்க, விளையாட்டுடையார். போடுங்க போடுங்க, எல்லாருமே போடுங்க. தீபிகா போட்டது தான் கரெக்ட். விளையாடு கூட்டல் உடையார், அதான் விளையாட்டுடையார்.
விளையா நான் தான் சொன்னல, அந்த ஒற்று வரக்கூடாது. பிரித்து எழுதும்போது ஒற்றை ரிமூவ் பண்ணி தான் எழுதணும். அடுத்த வார்த்தை பாருங்க, செப்பு பட்டயம். செம்பு கூட்டல் பட்டயம் கரெக்டு. அருகுற்ற. அல்கு கூட்டல் உற்ற. அல்கு கூட்டல் உற்றதா கரெக்டு. அடுத்து வண்டியாது. வண்டியாது. வண்டு கூட்டல் யாது. சூப்பர், அந்த வார்த்தை முக்கியம். அடுத்து புத்துயிர் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி. சூப்பர் சூப்பர். புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அடுத்து சதுரகராதி. சதுரகராதி. சதுர் அகராதினா சதுர் கூட்டல் அகராதி. சதுரம் வரக்கூடாது, சதுர் கூட்டல் அகராதி. ஏன்னா ஆக்சுவலி வீரமாமுனிவரையே அவரே வந்து இதை சதுர் கூட்டல் அகராதின்னு தான் பிரிச்சிருப்பார். அதனால நம்ம சதுரம்னு சொல்லக்கூடாது. அவர் எப்படி பிரித்தாரோ அப்படி தான் நம்ம சொல்லணும். சதுர் அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்தது பல்லென்றும். பல்லென்றும். சூப்பர், எக்ஸாக்ட் ஆன்சர். பல்லு கூட்டல் என்றும். சேயடி. 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 பிரியதர்ஷினி சொல்லுங்க பாப்போம். சேயடி. பிரியதர்ஷினி எங்க போனீங்க? சேயடி. மோகனப்பிரியா எங்கே போனீங்க?
சேயடி. பிரியதர்ஷினி கமெண்ட் பண்ணுங்க. சந்தியான்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்கா? சேயடி. சே கூட்டல் அடி, அவ்வளோதான் சேயடி. சே கூட்டல் அடி சேயடி. சேயடி மட்டும் கிடையாது, சேவடி அப்படின்னாலும் அதே தான் ஆன்சர். சேயடி சேவடி ரெண்டுத்துக்குமே சே கூட்டல் அடின்னு தான் பிரிக்கணும். அடுத்தது விலங்காய். விலங்காய் பிரித்து சொல்லுங்க. விலங்காய். விலங்காய் அப்படின்னா வில கூட்டல் காய், அவ்வளோதான். அடுத்த வார்த்தை மத்தளம். மத்தளம். மத்து கூட்டல் அலம் கிடையாது, மத்து கூட்டல் தலம் அப்படியே வரணும். மத்தளம்னா மத்து கூட்டல் தலம். ஏன் அப்படியே வரணும்னா புத்தகங்களில் டைரெக்டாக அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. மத்து கூட்டல் தலம், 2 கைகளாலையும் அடிக்கக்கூடிய தலம்ங்கிறதுனால அதை மத்து கூட்டல் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இதை வந்து முதன்மையான தோற்கருவின்னு சொல்லுவாங்க. இதை மத்து கூட்டல் தலம். சில விஷயம்லாம் வந்து நம்ம முறைப்படிலாம் பிரிக்க முடியாது. அவங்க என்னவா பிரித்து வச்சுருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். அப்போ அதெல்லாம் நம்மளால் படித்தா மட்டும்தான் போட முடியும். எல்லாமே விதிப்படி தான் பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கொக்கியாது, இதெல்லாம் குற்றிய லிகரத்தில் வரும். கொக்கியாது. கொக்கு கூட்டல் யாது, அதுதான் கரெக்ட். கொக்கி கிடையாது, கொக்கு. ஏன்னா அது வந்து என்னவா வரும், குற்றிய லிகரமில் வரும். கொக்கி ஈங்கிறது ஊவா மாறிடுமா, அந்த மாதிரி ஒரு கொக்கு கூட்டல் யாது தான் கொக்கி யாது. ஆக்சுவலி கொக்கு கூட்டல் யாதுன்னு இருக்கும், அந்த கூவும் யாதும் சேர்ந்து கீயாக மாறிடும். சீரிலமை பிரித்து சொல்லுங்க. சீரிலமை. சீர்மை கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் இளமை தான் கரெக்டு. அக்ரிணை.
அக்ரிணை. அல் கூட்டல் திணை. சூப்பர். அவ்வுருவம். ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம்னா ஆ கூட்டல் உருவம். அடுத்து மரத்தற்றால். மரத்தற்றால் அவ்வளோதான். மரம் கூட்டல் அற்று கூட்டல் அந்த ஆள் அப்படின்ல கடைசி வார்த்தை வரும்போது நீங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது என்ன லகரம் இருக்கோ அதே லகரம் தான் கீழேயும் போடணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓகே. மரம் கூட்டல் அற்று கூட்டல் ஆள், மரத்து அற்றால், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம வந்து பிரித்து எழுதுக முடிச்சாச்சு. டஃபஸ்ட்டு பிரித்து எழுதுகனா இது மட்டும்தான். என்ன நமக்கு 6th to 12th நியூ புக்கு ஓல்டு புக்கு நீ எங்கே போய் பார்த்தாலும் புக் பேக்குன்னு கிடையாது. இன்சைடில் இருந்து அந்த பாடல் வரிகளில் இருந்து லெசன்ஸோடைய ஒவ்வொரு வரிகளில் இருந்தும் சூஸ் பண்ணி அதில் இருக்கிற கஷ்டமான வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? இப்போது நம்ம சொன்ன வார்த்தைகளில் உங்களுக்கு தெரியாத வார்த்தையும் ப்ளஸ் வந்து அது தெரிஞ்ச வார்த்தை இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரித்தெழுதுகளை நீங்கள் தப்பே பண்ண முடியாது. 5 கொஷின் பிரித்தெழுதுகளை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், 5 கொஷினுமே பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம சொன்னதை மட்டும் தெளிவாக பர்ஃபெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஷின் கூட உங்களால் மிஸ்டேக் பண்ண முடியாது. பிரித்தெழுதுகிற டாபிக் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா?